ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது தனிகா சமையல் யூடியூப் வலைத்தளம். இன்றைக்கி என் பொண்ணோட ஈவினிங் ஸ்நாக் நான் தயாரித்தது தான் இந்த சிக்கன் மோமோஸ். மாவு தயார் பண்ணது, ஸ்டஃபிங் தயார் பண்ணது மட்டும்தான். நான் இந்த டிசைன்லாம் வடிவமைச்சது நான் பொண்ணையே வந்து செய்ய சொல்லிட்டேன். அவங்க மனம் போன போக்கில் அவங்க விருப்பமான வடிவத்தை அவங்க செய்தாங்க. ஓகே, ஒரு கப்பில் மைதா, கொஞ்சமாக உப்பு, வெதுவெதுப்பான சுடுநீர் சேர்த்து இந்த பேஸ் மாவை வந்து நல்லா பிசைஞ்சு அடித்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் எலும்பில்லாத சிக்கனை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயம், தேவையான காய்கறிகள், விருப்பமான காய்கறிகள், நான் ஸ்வீட் கார்ன் கூட எடுத்துக்கிட்டேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த அரைத்த சிக்கன் விழுத போட்டு ஒன்றன் பின் ஒன்றாக வந்து இந்த காய்கறிகள், வெங்காயம், குடமிளகாய், பீன்ஸ், கேரட்டு என்கிட்ட இல்லை, கேரட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கேரட்டும் சேர்த்துக்குங்க. அப்புறம் கோஸ், ஒரு முட்டை, தேவையான அளவு மிளகுத்தூள், உப்பு, இந்த ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் மிக்ஸு ஒரு ஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை. அவ்வளோதான், ஸ்டஃபிங் தயாராகிடுச்சு. இதை நம்ம இறக்கி ஆற வச்சுட்டு நாம் ஊற வச்சுருந்த மாவை ஒரு பலகையில் நல்லா விரித்து அதை வந்து ஒரு வட்டமான டிஃபன் பாக்ஸ் மூடியோ இல்லை ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடியோ வச்சு இந்த மாதிரி வட்ட வடிவத்தில் வெட்டி அதுக்குள்ளே தேவையான அளவு இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கை வச்சு எங்கேயும் ஓப்பன் இல்லாமல் அது வெடிஞ்சு வெளியே வராத அளவுக்கு ஓரங்களை அழுத்தி இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்தால் சுவையான மோமோஸ் தயார். இதை நம்ம டீப் ஃப்ரையும் பண்ணி தயார் பண்ணலாம். எண்ணெயில் பொரிச்சது அவ்வளோவா ஹெல்த்தான விஷயம் இல்லைன்றதால நீங்கள் இந்த மாதிரி ஆவியில் செய்து கொடுக்கறது பெட்டர். இதை நீங்கள் டொமேட்டோ சாஸ் இல்லை நாமளே ஏதாவது சட்னி தயார் பண்ணி கூட இது நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் முயற்சித்து உங்கள் குழந்தைங்களை அசத்துங்க. டாட்டா பாபாய். அட இத்தனக்கு இருக்கு எம்எல்ஏ இருந்தும் எட்டி போகலாமோ, கட்டிக்கும் முன்னே கட்டுப்பாடுகளின்றி முட்டிக்கொள்ளலாமோ, முத்தமிட்டா மோசம் என்ன உண்டாகும், நான் சத்தமிட்டா ஓ நிலைமை என்னாகும்.